ட்ரீம்வீவரில் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறப்ப அதோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு இது மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. சிஎஸ்எஸ்ன்னு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி சிஎஸ்எஸ் ஃபைல்லாம் அதுக்குள்ளார போட்டுங்க. அடுத்து இமேஜஸ் அதுக்குள்ளார ஃபுல்லாக இமேஜஸ் போட்டுங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் ஜேகுரி யூஸ் பண்ணுறப்ப வந்துட்டு இந்த ஜேஎஸ்குள்ளார யூஸ் பண்ணிக்கலாம். மீடியாங்கிறதுக்குள்ளே ஆடியோ வீடியோ ஃபைலு எஸ்டபிள்யூஎஃப் ஃபைலு இது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மீடியாக்குள்ளார வந்து அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக நம்மளால் ஃபாலோ பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம பேசிக்காக வந்துட்டு ஒரு இமேஜ் எப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்சர்ட்டில் போயிட்டு இமேஜ் Ctrl Alt I கொடுத்துட்டோம்னா நம்ம அந்த HTML சேவ் பண்ணியிருக்க லொக்கேஷனுக்கு தான் டிஃபால்ட்டாக போகும். அங்கே வந்துட்டு இமேஜில் நான் இந்த இமேஜை வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறேன். அதில் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டு அதை கிளிக் பண்ணால் என்ன லிங்க் போகணும் அந்த மாதிரி இங்கே கேட்டுட்ருக்கு. ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து உள்ள இமேஜ் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு டிசைன் வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு உள்ள இமேஜை வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணணும். அதில் வந்துட்டு ஆல்ட்டுன்னு ஒரு டேக் ஒன்று கேட்டுச்சு. அது எதுக்காகன்னா வந்துட்டு திரும்ப நான் அதே இமேஜை இன்சர்ட் பண்ணுறேன். ஷார்ட்கட் வந்து Ctrl Alt I. இந்த ஆல்ட்டில் வந்துட்டு நான் இந்த இமேஜை கொடுத்துருக்கேன். வெப் டிசைன் ப்ராஜெக்ட் சாம்பிள்னு. ஸோ இந்த இமேஜ் லோட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஆல்ட் டேக் வரும். இது வந்து எஸ்இஓவில் வந்துட்டு இது ஒரு கீவேர்டாக அதை ஃபைன் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா கூகுளில் வந்துட்டு வெப் டிசைன் ப்ராஜெக்ட் சாம்பிள்னு போடுறாங்கன்னா இந்த இமேஜில் இந்த ஆல்ட் டேக் இருக்கிறதுனால இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். இதுக்கு நம்ம டைட்டில் டேக்கும் கொடுக்கலாம். இந்த இமேஜுக்கு வெப் டிசைன் ப்ராஜெக்ட் இந்த டைட்டில் டேக்கையும் அது வந்து ரீட் பண்ணும். இந்த ஆல்ட் டேக் டைட்டில் டேக் ரெண்டுமே வந்து எஸ்இஓ பர்பஸ்க்காக இந்த இமேஜுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வித் அண்ட் ஹைட் வந்துட்டுருக்கு. இது வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இந்த இடத்துல ஒரு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி அந்த சிஎஸ்எஸ் மூலியமாகவும் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதில் கிளாஸோ ஐடியோ இங்கே வந்து நமக்கு வந்துடும். நம்ம அந்த ஐடியில் வித் அண்ட் ஹைட் கொடுத்து பார்டர் கொடுத்து நம்ம இதை டைரெக்டாக இந்த இமேஜ் எஸ்ஆர்சியில் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே இப்போ இந்த இமேஜுக்கு வந்துட்டு லிங்க் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிவியூவில் இந்த இமேஜ் பார்ப்போம் எப்படி தெரியுதுன்னு. இமேஜோட சைஸ் வந்து ஃபுல்லாக இருக்கிறனால உங்களுக்கு ஃபுல்லாக வியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ 2 இமேஜ் அப்லோட் பண்ணோம், ரெண்டுமே வந்திருக்கு. இமேஜோட சைஸை இங்கேயும் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நான் இங்கே வந்துட்டு 150 இங்கே டைரெக்டாக எழுதுகிறப்ப இங்கே இந்த இடத்துல வந்துட்டு பிக்சல் மென்ஷன் பண்ணக்கூடாது. நீங்கள் வெறுமனையாக அந்த கவுண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இங்கே வந்து 150 கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம சேஞ்சஸ் பண்ணது வந்து செகண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா 150க்கு வந்து வித் அண்ட் ஹைட் ரெண்டுமே வந்து மாறி இருக்கு. அதே வந்து ஒரு ஸ்டைலில் கால் பண்ணலாம். இது வந்து 150 ரொம்ப சின்னதாக தெரியுது. ஸோ 250 இங்கே வந்து நம்ம ஸ்டைலில் யூஸ் பண்ணுறப்ப பிக்சல் கண்டிப்பாக கொடுக்கணும். ஹைட் வந்து ஒரு 250. இப்போ அந்த ஃபஸ்ட் இமேஜ் வந்து எப்படி வியூ ஆகுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் 2 மெத்தடில் நம்ம எழுதலாம். ஒன்று இந்த இமேஜ் எஸ்ஆர்சி இந்த லைன்லேயே வந்துட்டு இந்த டேக் போட்டு எழுதிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல் போட்டு எழுதிக்கலாம். சரி ஓகே இதுவும் வேணாம். நம்ம கிளாஸ் மூலியமாக எழுதுறது எப்படின்னு பார்க்கலாம். கிளாஸ் எழுதுகிறப்ப இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் போட்டு எழுதிக்கிங்க. அண்டர்ஸ்கோர் போட்டு எழுதினீங்கன்னா தான் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் எல்லாமே செலக்ட் ஆகும். நம்ம ஈஸியாக காப்பி பண்ணி எங்கே வேணுமோ அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
சப்போஸ் இங்கே வந்து ஐஃபன் போட்டு எழுதுறீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் கிளாஸும் காப்பி ஆகாது. அதுக்காக தான் வந்துட்டு இந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் போட்டு நான் எழுத சொல்கிறேன். இந்த கிளாஸை வந்து காப்பி பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்துட்டு வித் அண்ட் ஹைட் எழுதுறேன். வித் வந்து ஒரு 500 பிக்சல், ஹைட்டும் 500 பிக்சல். இந்த இமேஜ் சைஸை வந்துட்டு இந்த ஸ்டைலில் நம்ம எடுத்துடலாம். இந்த இடத்துல ஒரு கிளாஸாக கால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் நமக்கு வந்திருக்கும். நம்ம 500 × 500 வச்சோம், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸில் கொடுத்து சேவ் பண்ணோம். அங்கே வந்து நமக்கு டிஸ்பிளேலாம் வந்துருச்சு. இதே வந்து ஐடியா கொடுக்கணும் அப்படின்னு ஐடி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேஷ் போட்டிங்கன்னா இந்த இடத்துல கிளாஸுங்கிற இடத்துல ஐடியா மாற்றிக்கிங்க. ஐடியா மாற்றிட்டீங்கனாலும் அந்த ஸ்டைல் வந்துட்டு இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி ஐடி யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கிங்க, கிளாஸாகவே யூஸ் பண்ணுங்கள். கிளாஸாக யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஐடி எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணணும்னா மெயினான ஏரியாஸ், ஒரு சில ஸ்கிரிப்டை வந்து நம்ம அந்த இடத்துல வந்து அந்த டிவில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம்னா அங்கே ஐடியா வச்சு தான் அந்த ஸ்கிரிப்ட் வந்து கால் பண்ண முடியும். கிளாஸ் வந்து வெறும் ஸ்டைலு தான் கண்ட்ரோல் பண்ணும். ஐடி வந்து ஸ்கிரிப்டுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நம்ம ஐடி யூஸ் பண்ணலாம். மற்ற காமனான இடத்துல ஃபுல்லாகவே கிளாஸ் யூஸ் பண்ணணும். நான் இப்போ இந்த இடத்துல வந்து கிளாஸாகவே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜுக்கு வந்து பார்டர் கொடுக்கணும். அப்போ ஏற்கனவே ஒரு கிளாஸ் வந்து கால் பண்ணியிருக்கேன் இமேஜ் சைஸ்ன்னு. இந்த இடத்துல வந்துட்டு பார்டர் 2 பிக்சல், சாலிட், கலர் வந்து ரெட். ஸோ பார்டர் வந்து 2 பிக்சல் கொடுத்துருக்கேன், அது சாலிடாக இருக்கணும்னு கொடுத்துருக்கேன். கலர் வந்து ரெட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃபில் ஆகி வருது. இது ஒரு பார்டராக கிரியேட் ஆகி வருது. இந்த இமேஜுக்கும் பார்டருக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் வேணும். இந்த பார்டர் வந்து இந்த இமேஜை வந்து டச் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு பேடிங் யூஸ் பண்ணிக்கலாம். பேடிங் வந்துட்டு ஒரு 5 பிக்சல் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னா இந்த இமேஜுக்கும் இந்த ஸ்ட்ரோக்குக்கும் இடையில பேடிங் இருக்குது. 5 பிக்சல் பேடிங் ஸ்பேஸ் இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரோக்கை இமேஜை விட்டு 5 பிக்சல் தள்ளி கொண்டு போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் வந்து நல்ல ஒரு ஃப்ரேம் மாதிரி கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இமேஜுக்கு வந்து இந்த ஃப்ரேம் போட்டுக்கலாம். அடுத்து இமேஜுக்கு லிங்க் கொடுப்போம். அந்த லிங்க் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ டிசைன் வியூவில் அதை வச்சுக்கிட்டேன். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் நம்ம இங்கே கோடிங்லேயும் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு டிசைனில் கிளிக் பண்ணி இந்த மேனுவலாக இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி கொடுத்து பார்ப்போம். இங்கே டிசைனை கிளிக் பண்ணோன்னே கீழே ப்ராப்பர்ட்டிஸில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா விண்டோவில் இருக்கும். விண்டோ ப்ராப்பர்ட்டிஸில் லிங்க்கில் வந்து ஒரு ஹேஷ் கொடுக்குறேன். ஹேஷ் கொடுத்தோம்னாவே ஒரு ஏர்டேக் வந்து கிரியேட் ஆகிடுவாங்க. கோடிங்கில் போனீங்கன்னா இந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டேக் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அதில் வந்து ஹேஷ் ஆட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கொடுப்போம். இங்கே google.comனு URL கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஹெச்ரஃபில் வந்துட்டு இங்கே google.comனு வந்துருச்சு. நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணோன்னா டேக் போட்டு href டேக் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த HTTP போட்டு அந்த டேக்கை க்ளோஸ் பண்ணி நீங்கள் எப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸி மெத்தட் வந்துட்டு இமேஜை கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு லிங்க்கை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ தான் நான் சேவ் பண்ணுறேன். இமேஜை ரன் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணால் கூகுள் பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அடுத்து இப்போ ஃபுல் இமேஜில் வந்துட்டு லிங்க் கொடுத்தோம். இப்போ இமேஜில் வந்து பர்டிகுலராக இந்த ஓப்பன் டார்கெட்ஸ்னு இந்த ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து பர்டிகுலராக வந்து இதுக்கு மட்டும் லிங்க் வேணும், மற்ற இடத்துல லிங்க் வேணாம் அப்படின்னா இந்த ஏர்டேக் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த லிங்க் ரிமூவ் பண்ணிடுங்க. லிங்க் போயிடுச்சு. இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இது இமேஜஸில் தான் இந்த மாதிரி கொடுக்க முடியும். அந்த பர்டிகுலர் ஏரியாவை வந்துட்டு நீங்கள் மேப் பண்ணிடுறீங்க.
ஸோ மேப் பண்ணுறப்ப என்ன ஆகும், அந்த மேப்புக்கு உங்களுக்கு லிங்க் கிடச்சிரும். அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் லிங்க் அசைன் பண்ணிட்டீங்கன்னா ப்ரௌசர் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறப்ப இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு லிங்க் வரும், மற்ற இடத்துல எங்கேயுமே வராது. ஸோ இதுதான் வந்து இமேஜில் வந்து மேப் பண்ணிடுறது. கிளிக் பண்ணிங்கன்னா மற்ற இடத்துக்கு கிளிக் பண்ணுறப்ப வராது, ஏன்னா இங்கே வந்து மேப் பண்ணல, பர்டிகுலராக இந்த இடத்துக்கு மட்டும் மேப் பண்ணியிருக்கோம். அதோட கோடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியா ஷேப்புன்னு இது மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகிரும். இங்கே மேப்போட டேக் ஓப்பன் ஆகி அதில் ஒரு ஐடி க்ரியேட் ஆகி இந்த ஏரியா ஷேப்புன்னு போட்டு அங்கே வந்துட்டு இந்த http:/google.com வந்து ஆட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஏரியாவை கிளிக் பண்ணுறப்போ வந்துட்டு அந்த பேஜுக்கு உங்களை வந்து எடுத்துகிட்டு போகுது. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல மேப் பண்ணியிருக்கோம். கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து கூகுள் பேஜ் லோட் ஆகுது. எனக்கு இப்படி தேவையில்லை, நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிசைனில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கிங்க. இங்கே டார்கெட் இருக்கும். அந்த டார்கெட்டில் நமக்கு வந்து பிளாங்க்கு, நியூ, பேரண்ட்டு, செல்ஃப் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு நியூ கொடுத்துருங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க அந்த டேப்பில் வந்துட்டு இது நியூவாக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கும். அந்த சைட் அப்படியே தான் இருக்கும். இங்கே இது நியூவாக ஓப்பன் ஆகும். ஸோ இதே பிளாங்க் கொடுப்போம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ டார்கெட் வந்து நியூக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் பிளாங்க்குக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பேரண்ட் கொடுக்கலாம். பேரண்ட் கொடுக்குறப்ப இதுலேயே லோட் ஆகுது. அடுத்து இந்த மேப்பிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் இருக்குது. சர்க்கிள்லேயே நம்ம மேப் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாட்டி இந்த பாலிகான் யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு இடமா கிளிக் பண்ணி இந்த மாதிரியும் மேப் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட கோடு வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிரும். ஸோ இந்த டுட்டோரியலில் வந்துட்டு எப்படி ஒரு இமேஜை இன்சர்ட் பண்ணுறது, அதில் எப்படி லிங்க் கொடுக்கறது, அதில் பர்டிகுலர் ஏரியாவை எப்படி மேப் பண்ணுறது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் அதே பேஜ்லேயே எப்படி அந்த எக்ஸ்டர்னல் லிங்க் லோட் ஆகணும், இல்லை நியூ டேப்பில் எப்படி லோட் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம்.